ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன கார்டு வருது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி, உங்கள் பர்சனோட எனர்ஜி, உங்களோட எனர்ஜி, மேரிட் கப்புள்ஸ்க்கு, நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க ஒரு சிங்கிள்ஸ் எல்லாருக்கும் என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். தி ஹைரோஃபென்ட். ஓகே, இந்த இந்த ஹைரோஃபென்ட் கார்டு வந்து ரொம்ப ஒரு டீப் மீனிங் கொண்ட ஒரு கார்டு. ஓகே, ஒரு அன்பு, நம்பிக்கை, ஒரு ஆன்மீக பிணைப்பு, கற்பு, திருமண உறவு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு டிவைன் கைடன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இந்த கார்டு வந்து மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங்லேயும் நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். உங்களோட எனர்ஜி, உங்கள் பர்சனோட எனர்ஜி, உங்களோட காதல் வாழ்க்கை, நீங்கள் மேரிட் கப்புள்ஸ்னால் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும், நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் சிங்கிள்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு மன அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு ஆன்மீகத்தை நோக்கி, உங்களோட அந்த ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ட்ராவலில் இருக்க மாதிரியான ஒரு எனர்ஜியை காட்டுது. நீங்கள் வந்து ஒரு பெரிய மனசோட மன்னிக்கிற ஒரு குணம் கொண்ட ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு ஒரு பெரிய மனசு, ஒரு நல்ல மனசு, மற்றவங்க தவறுகளை பெருசாக எடுத்துக்காமல் மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஆனால் இன்னும் மனசளவில் உண்மையான அன்பு என்ன அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்குது. ஓகேவா? அந்த கேள்விக்கு வந்து பதிலை நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹைரோஃபைன் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மனசு வந்து உங்களோட வழிகாட்டியாக இருக்குது. உங்களுக்கு வந்து எது உண்மையான அன்பு அப்படிங்கிறது நீங்கள் இன்னுமே தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் உங்களோட எனர்ஜியாக இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து இப்போது வந்து லைஃபு, ஒரு நம்பிக்கை, ரிலேஷன்ஷிப், இதை பற்றின உண்மைகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? வாழ்க்கைன்னா என்ன, நம்பிக்கைன்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறதையும் அதை பற்றின உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஃபேஸில் தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போது அவங்களோட உண்மையான ரிலேஷன்ஷிப், உண்மையாக நமக்கு அன்பு கொடுக்கறது யார், உண்மையாக நம்மக்கிட்ட கேர் காட்டினது யார் அப்படிங்கிறத வந்து தான் அவங்க வந்து தேடிட்டுருக்காங்க. அதை நோக்கி தான் அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஒரு சின்ன சின்ன டெம்டேஷன்ஸ்க்கு வந்து அவங்க விலகி இருக்காங்க. அந்த சின்ன சின்ன டெம்டேஷன்ஸ்லேருந்து எல்லாமே விலகுறாங்க. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து இப்போது ரிலேஷன்ஷிப்னால் என்ன, அதோட அர்த்தம், கமிட்மெண்ட் அண்ட் க்ரோத் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹைரோஃபைன் கார்டு மூலமா உங்கள் பர்சனோட எனர்ஜியாக யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் லெசனை கொடுக்க வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுருக்கலாம். ஓகே, ஒரு லவ்வில் எப்படி நம்பிக்கை வைக்கணும், எப்படி தன்னம்பிக்கையோடு இருக்கணும், எப்படி பவுண்டரிஸ் செட் பண்ணணும், மன்னிக்கிறதோட சக்தி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை ஆன்மீக ரீதியாக வந்து வளர்த்துருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து உங்களை வந்து ஒரு சரியான அன்புக்கு வந்து தயாராக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதே நீங்கள் மேரிடு கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து இந்த திருமணம் உறவுக்கான ஒரு 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 நல்ல கார்டுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேபிள், ஒரு லாயல், ஒரு சேக்ரெட் கனெக்ஷனை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு மன அமைதி, ஒரு ஒரு நல்ல கோஆர்டினேஷன், திரும்பவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கையை அதிகரிக்கிறது, நம்பிக்கையை வந்து திரும்பவும் மீட் எடுக்கிறது, அந்த மாதிரியான எனர்ஜியை சொல்கிற ஒரு கார்டு அப்படி தான் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அன்பை வந்து மறந்துடாதீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த லவ்வை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் 2 பேருமே ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும், பேசாமல் இருந்தாலும், உங்களோட சோல்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிவைன் டைமிங் சிச்சுவேஷன். ஓகேவா? அவங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, ஏதோ ஒரு லெசனை கற்றுக்க வேண்டிய டைமிங்கில் இருக்கீங்க இப்போது. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் திரும்பி வரத்துக்கான சாத்தியம் இருக்குது. நோ கான்டாக்டில்
ஆர் செப்பரேஷனில் இருக்கிற உங்கள் பர்சன் கண்டிப்பாக திரும்பி வரத்துக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட வேல்யூவை உணர்ந்த பிறகு தான் யூனிவர்ஸ் வந்து உங்கள் 2 பேரையும் கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பை வந்து தேடாதீங்க. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான அன்பு கொடுக்குற ஒரு பர்சனை உங்ககிட்ட அனுப்பி வைக்கும். ஓகேவா? இப்போ உங்களோட வேலை என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறது தான். ஓகேவா? உங்களோட வாழ்க்கையில் உண்மையான பர்பஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் வாழ்க்கையோட உண்மையான பர்பஸ் என்ன, நீங்கள் எதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவலி அலைன்டு சோல்மேட் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த லவ் அப்படிங்கிறது ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ஒரு புனிதமான உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் அனுபவிக்கிற காதல் வந்து உங்களோட சோல் க்ரோத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சாதாரண ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு சோல் கான்ட்ராக்ட், அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லெசன் கற்றுட்ருக்கீங்க. அது அன்பு, பொறுமை, மன்னிப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை. இதெல்லாம் சார்ந்தது. அன்புனா என்ன, பொறுமைனா என்ன, மன்னிக்கிறதுனா என்ன, நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த பீரியடில் கற்றுப்பீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கையே இழக்காதீங்க. ஓகேவா? நம்பிக்கையை எப்பவும் விட்டுறாதீங்க. ஆனால் எல்லாத்தையுமே நம்பாமல் உங்களை வந்து எது உங்களுக்கு சேஃபோ அதுக்கான ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்கள் பர்சன் வந்து உங்களை ஒரு சீரியஸ் பார்ட்னராக பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு கமிட்மெண்ட் பயம் வந்து இருந்தாலும் இப்போ வந்து அவங்க வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. ஓகே? ஸோ அவங்க வந்து அவங்க மனசில் நான் வந்து அவங்கள இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அவங்க வந்து உங்களை தான் வந்து ஒரு மன அமைதி தர ஒரு பர்சனாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட சோல் வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டிவைன் டைமிங். அவங்க தயாரான பிறகு தான் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அன்பு இன்னுமே டீப்பாகி 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா 2 பேருமே ஒரே நம்பிக்கையில் இருக்கணும். அதாவது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும், 2 பேருக்குள்ளேயும் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கணும், அண்ட் 2 பேருமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். இது எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கானது இல்லை. ஓகேங்களா? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே? உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? நோ வாட்ஸ்அப், ஒன்லி மெயில் ஐடி. ஓகே? தேங்க்யூ.